ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்காக தமிழ் தலைவாஸ் டீம்ல இருக்கிற ரைடர்ஸை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு, யாரையெல்லாம் ரிலீஸ் பண்ணி அனுப்ப வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இது பேசிக்கா PKL சீசன் 12 தமிழ் தலைவாஸ் ரைடர்ஸ் ரிட்டென்ஷன் ப்ரெடிக்ஷன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, பேசிக்காவே இந்த வீடியோவை ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலா. சோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக அந்த வீடியோவை நான் கொண்டு வந்து தருவேன். அண்ட் அதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொஞ்சமா கொடுங்க போதும். இப்போ நாம தமிழ் தலைவாஸ்க்குள்ள வருவோம். ஆக்சுவலி நாம தமிழ் தலைவாஸோட ரிட்டென்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு தனியாவே நம்ம போட்டிருக்கோம். இன்னொன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நாட் ஒன்லி தமிழ் தலைவாஸ், மற்ற ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லா டீம்ஸுக்குமே அவைலபிளா இருக்கு. நம்ம சேனல்லே கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா, தமிழ் தலைவாஸ்ல காலங்காலமா இந்த ரைடர்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு. உண்மையை சொல்லிதான் ஆகணும். தமிழ் தலைவாஸ்ல எப்பவுமே அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஓகே சூப்பர் வேற லெவல், இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே டிஃபென்ஸ்ல இருந்து வந்துடும். பட் இந்த ரைடிங் அப்படிங்கிறது எப்பவுமே சொதப்பலாவே இருந்திருக்கு. அது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. சோ அப்படி இருக்கிற சமயத்துல PKL சீசன் 11ல இருந்து ரைடர்ஸை யாரையெல்லாம் ரீடைன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். NYP சைன் பண்ணி எடுக்கப்பட்ட PKL சீசன் 11ல NYP சைன் பண்ணி எடுக்கப்பட்ட ராம்குமார் மாயாண்டி ஒரு மேட்ச் கூட ஆடல. பட் அவர் NYP சைனிங். சோ அவர் அண்ட் தீரஜ் மயில்மரி அவருமே ஆடல. ஆக்சுவலி தமிழ் தலைவாஸ் ஸ்குவாட்ல இருந்தும் ஒரு மேட்ச் கூட ஆடாத ஒரு பிளேயர்னா அது தீரஜ் தான். சோ அந்த தீரஜ் அண்ட் ராம்குமார் மாயாண்டி அப்படியே ரீடைன் செய்யப்படுவார்கள் அடுத்த சீசனுக்கு. சோ இந்த ரெண்டு ரைடரும் கன்ஃபார்ம் அடுத்த சீசனுக்கு. சோ இவங்களை பத்தி பெருசா நாம எதுவும் யோசிக்க வேண்டாம். இவங்க 2 பேரும் ரீடைன் ஆயிடுவாங்க. இது இல்லாம வேற யாரை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் ரிலீஸ் பிளேயர்ஸை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ரிலீஸ் ஆகக்கூடிய பிளேயர் யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சின் தன்வர். நீங்க என்ன திட்டினாலும் சரி, இல்ல தேடி வந்து அடிச்சாலும் சரி, இதுதான் உண்மை. சச்சின் தன்வரை கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் சஞ்சீவ் பலியான் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சச்சின் தன்வர் 2 கோடிக்கு மேல புடிச்சு வச்சிருக்காரு அமௌண்ட். பாதி அமௌண்ட் கிட்ட அவர்கிட்ட மட்டுமே இருக்கு. அண்ட் அவர் இப்போ பழைய சச்சினா இல்ல. சோ மேக்சிமம் சச்சினை ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு FVM யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பாங்க. PKL சீசன் 11ல அவர் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃபுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி பயங்கரமா நடந்திருந்தால் கூட சச்சின் ரிலீஸ் பண்ணப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் அவரு எடுத்து வச்சிருக்காரு டீமோட பர்ஸ் வேல்யூல இருந்து. சச்சின் தன்வரோட பர்ஃபார்மன்ஸும் PKL சீசன் 11ல சொல்லிக்கிட்ட அளவுக்கு இல்ல. சேரானா விருப்பப்பட்டு தான் எடுத்தாரு, சச்சின் விருப்பப்பட்டு தான் வந்தாரு. ஆனா நாம விருப்பப்பட்டது அவர் பண்ணவே இல்ல. சோ அப்படி இருக்கிறப்போ சச்சின் மேக்சிமம் ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டுருவாங்க. சோ சச்சின் இதுக்கப்புறம் இருக்க போறது கிடையாது தமிழ் தலைவாஸ்ல. சோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ட் பிளேயரா இருப்பாரு. அடுத்த ரிலீஸ்ட் பிளேயர் சந்திரன் ரஞ்சித், இன்னொரு சீனியர் பிளேயர். சோ சந்திரன் ரஞ்சித் அவர் வந்து பழைய சந்திரன் ரஞ்சித் கிடையாது, அதாவது பழைய CR66 கிடையாது. இப்ப தமிழ்நாடுக்கும் பெருசா ஆடுறது கிடையாது, பெருசா டொமஸ்டிக் அந்த அளவுக்கு அவர் ஆடுறது கிடையாது. சோ சந்திரன் ரஞ்சித் ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாரு அப்படிங்கிறது PKL சீசன் 11லேயே தெரிஞ்சிருந்துச்சு. கண்டிப்பா இஸ் பெஸ்ட் ரைடர், இஸ் பெஸ்ட் எவர். கண்டிப்பா அவர் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் செகண்டரி ரைடர். பட் அவர் இப்போ அதே அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இல்ல. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ ரஞ்சித் அண்ணன் சந்திரன் ரஞ்சித் அவரையும் அப்படியே ரிலீஸ் பண்ணி வெளியே விடுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். அதுக்கப்புறமா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சாய் பிரசாத். சாய் பிரசாதை கடைசியா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா மாசானமுத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் உள்ள எடுத்தாங்க. பட் அவர் அந்த அளவுக்கு, அதாவது அவரை நம்பி உள்ள எடுத்தாலுமே அவர் ரொம்ப நாளா வந்து தமிழ் தலைவாஸ்குள்ள டிராவல் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக சைன் பண்ணி உள்ள எடுத்த உடனே வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. பட் அவர் இதை யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பெர்ஃபார்மன்ஸ் சாய் பிரசாத் கொடுக்கல. அவர் பேட் ரைடர்னு சொல்ல, பட் அவரை விட பெட்டர் ரைடர் அவைலபிளா இருக்காங்க மார்க்கெட்ல. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ சாய் பிரசாத் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். சோ சாய் பிரசாத் கண்டிப்பா ரீடைன் பண்ண மாட்டாங்க தமிழ் தலைவாஸ். அதை நான் திரும்பவும் ஒன்ஸ் சொல்லிக்கிறேன். இது இல்லாம ரைடர்ஸ் அப்படின்னு வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது மேபி இந்த 2 ரைடர் இல்ல அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி சொல்லிடுறேன். இவர் ஒரு ஆல்ரவுண்டர், டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர் தான். பட் ரைடிங் நல்லா பண்ணுவாரு. லாஸ்ட் சீசன் நமக்கு நல்லா பண்ண ஒரு ரைடர்ல இவரும் ஒருத்தர், இமான்சு யாதவ். சோ இமான்சு யாதவை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ப்ராப்பர் ரைடர் கிடையாது, ப்ராப்பர் டிஃபெண்டரும் கிடையாது. சோ அது மேபி மிஸ் மேட்ச் ஆகலாம். அவர் ரிலீஸ் பண்ணிட்டு FVM யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அவருக்கு. சோ இமான்சு யாதவை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் தென் இது இல்லாம 2 ரைடர்ஸ் அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சௌரவ் ஃபகாரி வெஸ் விஷால் செகல்.
இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் முடிவெடுப்பாங்க. ஸோ 2 பேரும் நல்ல பிளேயர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் விஷால் சகல் சீசன் 10ல கடைசியில் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. சீசன் 11லயும் அதே கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பட் சீசன் 11ல அவருக்கு அவ்வளவான சான்சஸ் கொடுக்கப்படல. சரி, ஒரு டைம்ல அவருக்கு சான்ஸும் கொடுத்தாங்க, பட் கொடுத்த சமயத்துல தலைமை இன்ஜுரி ஆகி வெளியே போய் உட்காந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷால் சகலுக்கும் PKL சீசன் 11 சொல்லிக்கிட்ட அளவுக்கு போகல, அது உண்மைதான். பட் விஷால் சகல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். இஸ் ப்ரூவன் பிளேயர், ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு தமிழ் தலைவாஸ்க்காகவே. ஸோ அப்படி இருக்கிறப்போ விஷால் சகல் மேக்சிமம் ரீட்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இங்க விஷால் சகலா இல்ல சௌரவ் ஃபகாரியா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் போகும். சௌரப போன சீசன் தான் சைன் பண்ணி எடுத்தாங்க. சௌரப் ஒரு பயங்கரமான யங்ஸ்டர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. சௌரவ் ஃபகாரியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் கிடைச்ச வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல பில்டான, ஒரு மாதிரி நல்ல ஹைட்டான, நல்ல ஃபாஸ்டான ஒரு ரைடரா இருக்காரு. பட் கம்பேர் டு விஷால் சகல் எனக்கு வந்து சௌரவ் ஃபகாரி அவ்வளவா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்டு நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாசான முத்து, ஸோ அவரையும் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு 50-50 இருக்கு. ஸோ பெருசா அவர்கிட்ட இதை பத்தி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் அவங்க நடத்தல அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படிதான் அவருமே சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு என்னமோ மாசான முத்துவையும் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, தெரில. பட் மாசான முத்து இஸ் ஏ குட் ரைடர், ரீட்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆக்ஷனுக்குள்ள போனார்னா கூட வேற டீம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மாசான முத்து ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் 50-50 சான்ஸ் தான். அண்ட் இப்போ கண்டிப்பா இந்த 2 பேர் ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ ஒன்று நரேந்தர் கண்டோலாவை ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், மல்டி சீசனுக்கு வந்து தமிழ் தலைவாஸ் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அது போன வருஷமே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நரேந்தர் கண்டோலாவோட சீசன் 11 பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவர் ரீட்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு சில ஃபேன்ஸுக்குள்ள எழுந்திருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணியே ஆகணும். நரேந்தர் கண்டோலா என்னைக்குமே ப்ரூவன் பிளேயர், கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நான் நம்புறேன், அவருமே நம்புவாரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, வெயிட் பண்ணி பாருங்க. நடந்து முடிஞ்ச சீனியர் நேஷனல்ல கூட ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ நரேந்தர் கண்டோலா கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண கூடாது. அவர் மேல கிளப் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒரு சீசன் கொஞ்சம் ஆஃப் சீசனா இருந்ததுனால அவரை வந்து தூக்கி வெளியே போட்டுற முடியாது. அதுவுமே இன்ஜுரி காரணமா தான் அவர் வந்து அந்த அளவுக்கு மோசமா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் நரேந்தர் கண்டோலா கண்டிப்பா ரீட்டைன் செய்யப்படுவார், என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணணும். இது என்னோட ஒப்பீனியன், அண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். தெரில சஞ்சு பலியன் என்ன பிளான் வச்சிருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரில. ஏன்னா ஒரு சில வேலைகள் பார்ப்பாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரீட்டைன் ஆவாரு நான் சொல்லிக்கிறேன். பட் இவருமே ப்ராப்பரான ரைடர் கிடையாது. பட் இவர் ரைடரா மாத்திட்டாங்க, வேற யாரும் கிடையாது, நம்மளோட மொயின் சஃபாகி தான். மொயின் சஃபாகி ஒரு லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். பட் இருந்தாலும் தலைமை வந்து ரைடிங்ல இந்த சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவலு. அவரோட ப்ரொஃபைல்லேயே இப்போ ரைடர் அப்படிங்கிற மாத்திர அளவுக்கு ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா ஒரு சீசன்ல 100 ரைட் புள்ளிகள் எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை இந்த சீசன் பண்ணியிருந்தாரு. ஒரு ரைடரா தமிழ் தலைவாசிக்கு அதிக புள்ளிகள் எடுத்ததும் இந்த மொயின் சஃபாகி தான். ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர். ஸோ இந்த ஆல்ரவுண்டரை கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சஞ்சீவ் பலியானே ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் மேனேஜ்மெண்ட் விடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இப்போ தமிழ் தலைவாசை நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் டிஃபர்ஸ் யூனிட் முழுசா கலைக்க போறாங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.